friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ரொம்ப சத்து நிறைந்த ஒரு ரெசிபி, பொருள் விலங்காய் உருண்டை அல்லது பொரி விலங்காய் உருண்டை. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான டிஷ் இது. வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? 4 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அல்லது உடைத்த கடலை. இப்போ இந்த மாவு பச்சரிசியை நல்ல ஒரு ஈர துணியில் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை நல்ல இளம் வறுப்பாக வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுக்கணும், ஆனால் செவந்து போகக்கூடாது. அதே மாதிரி இந்த பாசிப்பருப்பையும் இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். வாணலியை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த கடலைப்பருப்பு சேர்த்து இளம் வறுப்பாக வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல வாசனை வருது. எனக்கு இங்கே கலர் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தட்டில் கொட்டி இப்படி பரவலாக இது பண்ணி விட்டுடுங்க, இல்லாட்டி அது செவந்து போயிடும். அடுத்தது இதே எண்ணெய் சட்டியில் இந்த 1 கப் அளவுக்கு பாசிப்பயிரை போட்டு இதையும் நல்லா இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி வறுப்பட்டு இருக்கிறப்ப இதில் இந்த 3 ஏலக்காய்களையும் சேர்த்துடலாம். இந்த ஏலக்காய்கள் வந்து ஃபுல்லும் வறுப்படணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் இதோட வறுப்பட்டால் போதுமானதாக இருக்கும். வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப எடுத்து இந்த தட்டில் கொட்டி இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். மாவு பச்சரிசியை போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பொரிஞ்சிருக்கு பாருங்கள், இதை தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். மாதிரி ட்ரை ரோஸ்டிங் பண்ணுறப்ப ஒரு தடவையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியால் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்டமை போட்டு இது பண்ணோம்னா கருப்பாக அடியில் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நம்ம வறுத்து வச்சது ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவு எடுத்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ சூடு பண்ணி இதை நல்லா கரைய வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் இப்போ நல்லா சூடு பண்ணி கரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை இப்போ நெய்யை காய்ச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஸ்வீட்டு எது பண்ணுறதுனாலும் உடனே காய்ச்சி உடனே பண்ணோம் அப்படின்னா அந்த நெய்யோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை லேசாக வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக எடுத்து இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த வெள்ளை பாகை காய்ச்சிக்கலாம். நம்மளோட வெல்லம் இப்போ பாகு ஆகிட்டுருக்கு. நமக்கு இப்படி எடுத்து தண்ணியில் போட்டு உருட்டினோம்னா உருட்ட வரணும். அந்த பதத்தில் இருந்ததுன்னா தான் நம்மளோட பாகு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து இப்படி உருட்ட வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட பாகு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். இந்த பாகில் ஒரு பிஞ்ச் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எள்ளும் தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து நெய்யே ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் நெய் இல்லாமல் தான் செய்வாங்க இதை. இப்போ இந்த மாவை இதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலந்துக்கலாம். இந்த பாகு வந்து நல்ல கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதனால உடனே கிளறிடணும். இது இல்லாட்டி நமக்கு வந்து கரெக்டாக வராது. நீங்கள் கொஞ்சம் கூட செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மிஷினில் கொடுத்து இந்த இதை நீங்கள் அரைச்சி வாங்கிக்கலாம். மாவை கொஞ்சம் சூடோடு பிடிச்சாதான் இது பிடிக்க வரும், இல்லாட்டி இறுகிடும். கையில் கொஞ்சம் அரிசி மாவை தொட்டுக்கிட்டோ இல்லை கொஞ்சம் நெய்யை தடவிக்கிட்டோ இதை வந்து இப்படி பிடிக்கணும். குயிக்காக இந்த மாதிரி மாவையும் பாகையும் போட்டு நல்லா அப்படி கலந்துக்கோங்க. இது வந்து யூஸ்வலாக நல்லா நைஸாக தான் பிடிப்பாங்க. நைஸாக பிடிச்சா எனக்கு என்னமோ இந்த மேலெண்ணத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பவும் கொஞ்சம் திருத்திரன்னு பிடிச்சிப்பேன். அப்போ வந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் அது. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கலாம். இந்த முத்த வெள்ளை பாகையும் கொட்டிடலாம். யூஸ்வலாக நம்ம இந்த 1 கப் எடுக்கிறதுக்கு இந்த 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் வெல்லம் சரியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு செய்கிறதுனால தான் இதுக்கு வந்து பொரி விலங்காய் உருண்டை அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொருள் இருக்குன்னே அப்படின்னு நமக்கு விளங்காது. அதனால இதுக்கு பொரி விலங்காய் உருண்டை அப்படின்னு எது உண்மைன்னு தெரியல. அப்புறம் இந்த பொரி விலங்காய் உருண்டையோட ரெசிபி வந்து குடும்பமே மாறுபடும் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேர் இதில் வந்து கோதுமை எல்லாம் கூட சேர்த்து அரைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் செய்கிற ரெசிப்பியில் வந்து யூஸ்வலாக கோதுமை சேர்க்க மாட்டோம். இது மட்டும்தான் சேர்ப்போம்.
இப்போ இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு வைக்க வேண்டியதா. கொஞ்சம் சூடாக இருக்கும். இங்கே வேணா கையில் அரிசி மாவையோ நெய்யோ தடவிட்டு பிடிங்க. உங்களுக்கு நெய்யே வேண்டாம், சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வாணலியில் அந்த எள்ளையும் தேங்காயையும் வறுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு வறுத்த நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து போட்டு கூட இதை செய்யலாம். இந்த வெல்லத்தில் செய்கிற இந்த ஸ்வீட்ஸில் ஒரே பிரச்சனை என்னென்னா பாகு வந்து கொஞ்சம் இறுகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த சூடோடு பிடிச்சா தான் கரெக்டாக வரும்னு சொன்னேன் இல்லையா? பாருங்கள் என் கையெல்லாம் எப்படி செவந்து போயிருக்குன்ட்டு. பட்டு சில நேரம் நம்ம ஏதோ ரீசன்னால நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்னு இதை விட்டுட்டோம் அப்படின்னா ஹார்டாக அப்படி பவுடர் மாதிரி ஆகிடும். ஒன்றும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். லேசாக 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சு லோ ஹீட்டு அதில் வச்சு நல்லா கிளறுனீங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த வெல்லம் வந்து நல்லா இலகி கொடுக்கும். இலகி கொடுத்தோடனே எடுத்து நம்ம கொஞ்சமாக ஆற வச்சு திரும்ப இதே மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பதம் தப்பிடுச்சு ஃபஸ்ட்டு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு செய்கிறப்ப கொஞ்சமாக போட்டு செய்து பாருங்கள். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்களோட பல்லு வந்து நல்ல வலுவாக இருந்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த உருண்டை, அப்புறம் கரும்பு, அப்புறமா மக்காச்சோளம் அதெல்லாம் அவங்க கடித்து சாப்பிட்டதுனால தான் நல்லா பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உருண்டை வந்து நேரம் ஆக ஆக நல்லா இறுகிடும். ஒரு உருண்டை கொடுத்தா அந்த காலத்தில் அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்குவாங்களாம். சில நேரம் அதை உடச்செல்லாம் கொடுப்பாங்களாம் சுத்தியல் வச்சு. பிடிச்சி பழக்கம் இல்லை, கையெல்லாம் எரியுது, சிவப்பாயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி நல்லா இப்படி சுழட்டி விடுங்க. இப்படி நல்லா சுழட்டி விட்டீங்க அப்படின்னா அது தானாகவே ஒரு நல்ல ரவுண்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் கூட ரொம்ப ஐடியல் ஸ்வீட் இது. செய்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க வந்து பசிக்குதுன்னு கேட்குறப்பெல்லாம் நம்ம கொடுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் இந்த வெளியில் வைக்கலாம், எதுவுமே ஆகாது, கெடாது. நம்ம இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மாவை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைக்கு ஒரு 10 உருண்டை அளவுக்கு கூட நம்ம வந்து செய்துக்கலாம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்மளோட பொருள் விலங்காய் உருண்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அவசியம் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியானது இது. செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.